நம்ம இந்த சரஸ்வதி பூஜை டைமில் நிறையா பொரி அவல் எல்லாம் வாங்கி அதெல்லாம் மிச்சமாயிருக்கும் இல்லையா? அவலில் நிறைய வெரைட்டி செய்யலாம். அதே மாதிரி தான் பொரியில் பார்த்திங்கன்னா நீங்கள் தாளித்து வச்சாவே சீக்கிரமாக காலியாயிரும். ஒரு ரொம்ப ஈஸியான ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி தான் அவல் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கோங்க. வெள்ளை லேசான அவல் தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா கொஞ்சம் உடையிற மாதிரி நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ நல்ல பழுத்த வாழைப்பழம் வீட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழத்தையெல்லாம் நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அது கூடவே ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சு காய்ச்சி ஆறின பாலை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வேண்டான்னா கூட நீங்கள் விட்டுடலாம். இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சில்டு மில்கை இது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவல் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா உடையணும். அதை முதல்ல அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ பேஸில் அதை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது அவல் மில்க்கு இந்த கடையிலலாம் ஃபுல்லாகவே வேர்க்கடலை போடுவாங்க. எனக்கு அப்படி பிடிக்காதனால நான் 1 2மா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது பேஸில் அவல் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம பிளெண்ட் பண்ணியிருக்க பாலை சேர்த்து அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அவல் தூவிட்டு இந்த வறுத்து பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்து கேஷ்யூ நட் விருப்பப்பட்டால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னுமே ஒரு டேஸ்ட் மேக்கர் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் இருக்குது இல்லையா? இல்லைன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் ஏதாவது சாக்லேட் ஹெல்த் ட்ரிங்க் இருந்தால் கூட நீங்கள் இது கூட கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரளாவில் ரொம்பவே பாப்புலர் இந்த அவல் மில்க். ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. செய்கிறது ரொம்ப ஈஸி. என்ன உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.